வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆனால் நிஜமாவே என்ன பேசுறதுன்னே தெரியல. அண்ட் இந்த விஷயத்தை பற்றி நிறைய தடவை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னும் எப்படி பெட்டராக சொல்லணும்னு தெரியல. அண்ட் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வழியிலையுமே வந்து நாங்கள் இதை வந்து பண்ணிட்டோம், அதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதையும் தாண்டி ஏதாவது வழி இருந்தால் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க நீங்களும் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரியும் டிஎஸ்ஆர் ஃபேமிலியில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க, ஈவன் போலீஸ்லேருந்து கூட நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இதை வந்து இல்லை இதை எப்படியும் பண்ணலான்னு ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் ஹெல்ப் வேணும்னு கேட்குறதுக்கு ஒரு வீடியோ. அண்ட் நேற்று வந்து 2 இன்சிடெண்ட் நடந்துச்சு, அதை பற்றியும் ஒரு வீடியோ தான். பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்கேம் இஷ்யூ பற்றி தான் நான் பேச போகிறேன். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு வீடியோ 2 வீடியோ இல்லை, நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஆகஸ்ட்லேருந்து ரொம்ப சிவியராக போயிட்டுருக்கு இந்த ஸ்கேம் இஷ்யூ. டிஎஸ்ஆருக்கு மட்டும்தானா? அதுவும் கிடையாது. என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற பேஜஸ் நீங்கள் இன்ஸ்டாவில் இப்போ என் பேஜ் பார்த்தீங்கனாலே சஜஷனில் என்ன மாதிரி பண்ணுறவங்க ஒரு 10 பேஜ் உங்களுக்கு காமிக்கும். அந்த சஜஷனில் இப்போ இதை நீங்கள் இன்ஸ்டாவில் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சஜஷனில் என்ன மாதிரி பண்ணுறவங்க பேஜஸ் இருக்கும். அவங்களோட ஹைலைட்ஸும் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருமே நாங்கள் வந்து ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப பேசிகிட்ருக்கோம். ஹைலைட்டில் வந்து பின் பண்ணியே வைக்கிறோம், ஸ்கேம் அவேர்னஸ் அப்படிங்கிறது. இப்போது சரி நேற்று 2 விஷயம் நடந்துச்சு, நம்ம நெக்ஸ்ட் வீக் வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இன்றைக்கி ஒரு விஷயம், அதை பார்த்த உடனே விடமாட்டாங்களான்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம சிட்டு லான்ச் பண்ணப்போ சிட்டுக்காக ஒரு போஸ்டர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். அந்த போஸ்டரை கூட எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பரை எடுத்துகிட்டு அவங்க நம்பரை வந்து போட்டு வச்சுருக்காங்க. அந்த போஸ்டர் எல்லாமே உங்களுக்கு மொபைல்லேருந்து தெரியாது, கீழே வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு சில வீடியோஸ்லாம் நான் எப்போவுமே பேசும்போது ஒரு கவுண்ட் சொல்வேன், அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோவா சொன்னால் வந்து பார்க்குறவங்களும் பேனிக் ஆகிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக எடிட்டிங்கில் அதை கட் பண்ணிவிடுவோம். பட் இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்ல போகிறேன், மினிமம் ஒரு நாளைக்கு 50லேருந்து 60 பேஜ் அப்படின்னு ஒரு வருஷமாக. அப்போ நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். அந்த கவுண்ட் என் வாயால் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா வந்து என்னென்ன வழி இருக்குதுன்னு யோசிச்சு மெட்டாவில் வந்து காப்பிரைட் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் இந்த 2த்துல தான் இந்த ஸ்கேம் நடக்குது. டெய்லி அதுக்குன்னு ஸ்டாஃப் இருக்காங்க. அதாவது ஸ்கேம் ரிலேட்டடாக நாங்கள் பணம் ஏமாந்துட்டோன்னு கால் பண்ணுறவங்களுக்கு பொறுமையாக பதில் சொல்கிறதுக்கும் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் நாங்கள் இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தடுக்கலாம். சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட், போலீஸ் கம்ப்ளைண்ட், லீகலாக என்ன பண்ணணுமோ பண்ணியாச்சு. இருந்தாலும் நம்ம ஸ்டாப் ஆகக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு எங்கள் ஒர்க் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது. ஏமாறுறவங்க அதுக்கப்புறம் நம்ம பேஜை கண்டுபிடிச்சி நம்மளை கால் பண்ணி ரெகுலராக நம்மளோட ஒர்க் பண்ண முடியாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 80% கஸ்டமர் அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்து பணம் ஏமாந்துட்டோன்னு. அவங்க வந்து இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் மேம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு 15% கஸ்டமருக்கு தெரியாது, நாங்கள் புரிய வைப்போம், ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு 5% கஸ்டமர்ஸ் இருக்காங்க, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்காமல் எல்லா போஸ்ட்லேயும் வந்து ஃபேக்கு ஃப்ராடு அப்படின்னு நம்ம பேஜில் கமெண்ட் பண்ணுறது. இதனால் மட்டுமே நான் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை ஆன் பண்ணால் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணது பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் பிஃபோரே நான் ஆஃப் பண்ணிட்டேன். எதுக்கு ஆஃப் பண்ணேன் அப்படின்னா, நம்மளோட கமெண்ட்டில் வந்து ப்ரைஸ் ப்ளீஸ், புக்கிங் நம்பர் ப்ளீஸ்னு கஸ்டமர் கேட்டாங்கன்னா அவங்களோட ஸ்கேம் நம்பரை கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம பேஜ் மூலிமா நம்ம பேஜ்லேருந்து யாரும் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் கமெண்ட் ஆஃப் பண்ணோம். இப்போ அதை ஏன் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோன்னா, ஸோ இந்த ஃபேஸ்புக் பேஜ் ஆக்சுவலி இன்றைக்கி கஸ்டமர் தான் எங்களுக்கு இந்த சிட்டுவோட ஸ்க்ரீன்ஷாட் அவங்க மாஃப் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த அந்த நம்பரை வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு பார்த்தோம். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா டிபியாக இதை வச்சுருக்காங்க. உள்ளே போனால் நம்ம ஆஃபீஸ் அட்ரெஸ்ஸு அந்த நம்பர் விசிபிளாக இருக்குது, நீங்கள் கூட போட்டு பாருங்கள். எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸ். ஈவன் என்னோடய ஆதார் கார்டு கூட ஃபேக் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஸ்கேம் நடக்குதுன்னு இப்போ கொஞ்சம் பேர் அலர்ட் ஆகி உங்கள் ஆதார் கார்டு கொடுங்க, பேன் கார்டு கொடுங்கன்னா அதை கூட அந்த அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க ஆதார் கார்டு ஃபோட்டோ வந்து யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஃபோட்டோ போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த சாரி ரேக்கில் நான் இப்போ நின்று பேசுகிறேன்ல, இதை கட் பண்ணி அப்படியே ஆதார் கார்டில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் லிங்க் கொடுத்துருக்கான். அந்த ஃபேஸ்புக் பேஜ் பார்த்து தான் அந்த கஸ்டமர் பே பண்ணியிருக்காங்க. எனக்கு சத்தியமாகவே புரியல. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் ஒரே ஒரு ஃபாலோயர் அந்த ஒரே ஒரு வீடியோ போட்டுட்டு அதை பே பண்ணி ஸ்பான்சர் பண்ணி பூஸ்ட் பண்ணியிருக்கான். அந்த ஒரு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எங்ககிட்ட வர கஸ்டமர்ஸ் அவ்வளோ கொஷின், எங்கள் ஆப்பில் புக் பண்ணிகிட்டே கூட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி எத்தனை நாளில் வரும் எவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நான் நிறைய இருக்கேன். மோஸ்ட்லி அப்படி தான் இருப்பாங்க, நிறைய செக் பண்ணுவாங்க. புக் பண்ணிவிட்டு கூட நான் இந்த சாரீ புக் பண்ணியிருக்கேன், ஃபீல் எப்படி இருக்குன்னெல்லாம் கூட எங்களுக்கு என்கொயரிஸ் வந்திருக்கு. ஆனால் அந்த வீடியோவில் அது 299 போட்டிருக்கான்ற ஒரே ரீசனுக்காக வேறு எதுவுமே பார்க்க மாட்டிங்களா? எனக்கு நிஜமாக புரியல. இது எல்லாமே அந்த 5% கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்காக தான். இது மெயினாக நான் இந்த வீடியோ போடணும்னு நினச்சது நேற்று 2 இன்சிடென்ட்னு சொன்னேன்ல,
அதில் வந்து ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சோடனே ஒரு மெசேஜ் பார்த்தேன். அவ்வளோ ஹர்ட்டிங்காக ஒரு சபிக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் விடலை. உடனே அவங்கள வந்து கண்டினியூஸாக அது வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங் 6:30க்கு தான் பார்த்தேன். ஒரு 8 o'clockலேருந்து அந்த நம்பருக்கு கண்டினியூஸாக வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க அதுக்கப்புறமா ரொம்ப லேட்டாக ஒரு 10:30க்கு தான் வந்து மெசேஜ் பார்த்தாங்க. அப்போ கூட கால் பிக் பண்ணல. மேம் இந்த மாதிரி மெசேஜ் போட்டிருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். நான் போன தீபாவளிக்கு பே பண்ணேன் 4 சாரீக்கு, எனக்கு வந்து சாரீஸ் வரல, நிறைய தடவை உங்களை ரீச் பண்ண முடியல, அதனால் மனசு கஷ்டமாகி இப்போ நான் மெசேஜ் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. நான் உடனே நம்மளது எல்லாமே சிஸ்டம் டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபோன் நம்பர் போட்டு ஏதாவது ஆர்டர் ப்ளேஸ் ஆகிருக்கான்னு பார்த்தேன். கிடையாது. திரும்ப நிறைய தடவை காண்டாக்ட் பண்ணேன். எனக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அட்ரஸ், எந்த அட்ரஸ்க்கு புக் பண்ணீங்க, இல்லை எந்த சாரீ புக் பண்ணீங்க, எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்தா கூட என்னோடய சிஸ்டம்லேருந்து என்னால் எடுக்க முடியும். நாங்கள் எங்கள் சைடு எந்த பெண்டிங் ஆர்டரும் கிடையாது, பெண்டிங் ரீஃபண்ட்ஸும் கிடையாது. அது 1 year கழிச்சு வந்து கேட்குறீங்க, எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க அதுக்கப்புறமா அவங்களோட அட்ரஸ் கொடுத்தாங்க. அதுவும் செக் பண்ணி பார்த்தேன். அந்த அட்ரஸ்க்கு எந்த ஆர்டரும் நம்மக்கிட்ட ப்ளேஸ் ஆகலை. எனக்கு அவங்க பேசின விதத்துலேயே எனக்கு தெரிஞ்சது இது கண்டிப்பாக ஸ்கேமாக இருக்க முடியும்னு. ஆனால் கன்ஃபார்ம் பண்ணிக்காமல் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டு இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப பொறுமையாக மத்தியானம் வரைக்கும் ஹேண்டில் பண்ணேன். எனக்கு எல்லாம் ஆட்டோ டெலீட் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி, உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த தானே மேம் காசு போட்டிருக்கீங்க, அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் எடுத்து கொடுங்க, அப்படியே எங்கள் சைடு மிஸ் ஆகிருந்ததுன்னா இமீடியட்டாக உங்களுக்கு நான் ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். அவங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா அருண் சாத்வாடி அப்படின்னு ஏதோ ஒரு நார்த் இந்தியன் நேமுக்கு பே பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலன்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி, மேம் இது வந்து ஸ்கேமு, நீங்கள் எங்களுக்கு பே பண்ணவே இல்லை, நான் எவ்வளோ அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கேன்னா நான் தீபாவளிக்கு ஆர்டர் பண்ணும்போது உன்னோட அவேர்னஸ் வீடியோ பார்க்கல, நீ வந்து இதை தடுத்துருக்கணும் அப்படின்னாங்க. அவங்க அப்போ தான் கால் அட்டன் பண்ணுறாங்க. அவங்க வாய்ஸ் கேட்ட உடனே நல்ல ஏஜ்டு பர்சன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவங்க போட்ட மெசேஜுக்கும், அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, ஏன்னா இங்கிலீஷ் தமிழ் கலந்த மாதிரி தான் பேசினாங்க. அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், பட் ஷீ இஸ் நாட் ரெடி டு அக்செப்ட். ஃபோன்லேயும் கோவமாக தான் பேசினாங்க. பட் எங்கள் சைடு என்ன தப்பு இருக்குது? நான் அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி தான் கேட்குறேன். அந்த கேள்வி நான் உங்ககிட்டயும் கேட்குறேன். அது நியாயமாக இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து ஏதோ ஒரு ஸ்கேம் பேஜ் வீடியோ பார்த்து நீங்கள் காசு போடுறீங்க. அது எனக்கு எப்படி தெரியும்? நான் எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும்? என்னோட கஸ்டமர்ஸ் எனக்கு பே பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பொருள் உங்ககிட்ட வந்து சேர்ற வரைக்கும் நான் பொறுப்பு. அதுதான் நேற்று நடந்த செகண்ட் இன்சிடென்ட். இன்னொரு மேமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிட்டுவில் கொஞ்சம் கோவமாக மெசேஜஸ் போட்டுட்டு இருந்தாங்க. நான் மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். இமீடியட்டாக அவங்க நம்பருக்கு கால் பண்ணி, மேம் என்ன மேம் இஷ்யூ ஆச்சு? ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் ப்ளேஸ் பண்ண மறுநாளே நம்ம டிஸ்பேச் பண்ணிட்டோம். ஆனால் அவங்க அட்ரஸ் கொடுக்கும்போது ஒரு ஃபோன் நம்பர் தப்பாக இருந்திருக்கு. அதையும் வந்து கொரியர் கால் பண்ணி நம்ம கஸ்டமர் கேரில் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி, மேம் நீங்கள் ஒரு நம்பர் தப்பாக கொடுத்துருக்கீங்க, இது உங்கள் டெலிவரி பாய் நம்பர், இவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த டெலிவரி பாய் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ப்ராப்பராக டெலிவரி கொடுக்கல. இவங்க கால் பண்ணால் பிக் பண்ணல. ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு. அந்த கோவத்தில் தான் அவங்க அந்த மெசேஜ் போட்டாங்க. அப்போவும் அவங்கக்கிட்ட நான் சொன்னது ஃபஸ்ட்டு வேர்டு சாரி அண்ட் தேங்க்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட். தேங்க்ஸ் நான் நிறைய சொல்வேன். பர்சனல் லைஃப்பில் நான் யார்கிட்டையுமே சாரி கேட்குற மாதிரி நடந்துக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஆனால் பிஸ்னஸ் வரும்போது, ஏன்னா அதுக்கு பர்சனல் லைஃப்க்கு நான் மட்டும்தான் பொறுப்பு. ஆனால் பிஸ்னஸ்னு வரும்போது ஒரு 30 ஸ்டாஃப் இருக்காங்க, நம்ம தேர்ட் பார்ட்டி கொரியர் பீப்புள் கிட்ட கொடுக்குறோம், அங்கே கூட ஏதாவது மிஸ்டேக் நடக்கலாம். ஆனால் அந்த கஸ்டமர் பே பண்ணுறது என்னை நம்பி மட்டும்தான், என்னோட ஃபேஸ் என்னோட வீடியோஸ் பார்த்து மட்டும்தான். அப்படிங்கிறதுனால எங்கள் சைடு ஏதோ ஒரு தப்பு, சாரி மாறி போச்சு, இல்லை மைனர் டேமேஜ்னு ஃபஸ்ட்டு வேர்ட் நான் யோசிக்கவே மாட்டேன். மேம் சாரி, ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இதை என்னன்னு பார்த்துட்டு கால் பண்ணுறேன்னு. நேற்று அந்த இஷ்யூ முடிக்கிற வரைக்கும் நான் வேறு எந்த ஒர்க்குக்குமே நான் போகலை. இதை என்கிட்ட இஷ்யூன்னு பேசின என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஏதோ கொரியரில் இஷ்யூ ஆச்சு, சாரி மாறி போச்சுன்னா கூட அந்த கஸ்டமர் என்னை விட்டு போனதே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு கஸ்டமரோட வேல்யூ எனக்கு தெரியும். நான் சேர்த்துருக்கிற ஒரு கஸ்டமரும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அவங்கக்கிட்ட பேசி இந்த மாதிரி கொரியரில் தான் மேம் ப்ராப்ளம் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணி இங்கேருந்து கம்ப்ளைண்ட் போட்டு உங்களுக்கு டெலிவரி கொடுக்க வைக்கிறோன்னு சொல்லி, அதுக்கப்புறம் இல்லை நானே போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவங்க வாங்கிட்டாங்க. அந்த இஷ்யூ சால்வ் ஆச்சு. ஸோ எங்ககிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் பொறுப்பு. உங்கள் கையில் அந்த பொருள் வந்து சேர்கிற வரைக்கும். எத்தனையோ பார்சல் மிஸ் ஆகிருக்கு, அதுக்கு நாங்கள் ரீஃபண்ட் கூட கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, எப்போ யாருக்கு காசு போட்டிங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஸோ இதுக்கு தான் எனக்கு ஆன்சர் தெரியல. இதில் என்ன டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, நம்ம கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு டைம்லி டெலிவரி கொடுக்கறதுக்கே எங்களுக்கு நேரம் பற்ற மாட்டேங்குது. உங்களுக்கு நாங்கள் எப்படி புரிய வைக்கிறது?
இப்போ நான் இந்த அவேர்னஸ் வீடியோ போட்டால் கூட என் பேஜை ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை ஃப்யூச்சரில் என் பேஜை வந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். பட் உலகம் ரொம்ப பெருசு. இருக்கிற 700K ஃபாலோயர்ஸ் அண்ட் 1 மில்லியன் ஃபாலோயர்ஸ் தான் நம்மளோட பாப்புலேஷனா? எவ்வளோ பேர் இருக்கீங்க? அப்படி இருந்தும் நான் தான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஈவன் இன் சண்டேஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து பிஸ்னஸ் ஒர்க் பண்ண மாட்டேன்னு. பட் ஈவன் இன் சண்டேஸ் ஐ ஸ்பெண்ட் டைம் டு ஸ்கேன் த ஸ்கேம் பேஜஸ், ஃபைண்ட் அவுட் பண்ணி அன்னைக்கு கூட நான் மெயில் போடுவேன். என்னோடய மெயில் கூட நான் வந்து உங்களுக்கு இங்கே அட்டாச் பண்ணுறேன். லாஸ்ட் ஜூன்லேருந்து ஒரு நாளைக்கு 3 மெயில் 4 மெயில் நான் மெட்டாக்கு அனுப்பாமல் இல்லை. அப்படி நாங்கள் அனுப்பிச்சாலும் இட் டேக்ஸ் 24 to 48 hours அவங்க அதை டெலீட் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் போடுறீங்க, அதை நாங்கள் எப்படி தடுக்க முடியும்? நீங்கள் தான் அவேர்னஸோடு இருக்கணும். எங்களுக்கு வெப்சைட் இருக்குது. இன்னும் என்ன ஹைலைட்டுனா அவங்க வாட்ஸ்அப்பில் கொடுக்கும்போது எங்களோட இன்ஸ்டா பேஜ் லிங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இது வந்து ப்ளூ டிக் இருக்குது அண்ட் வந்து ஃபாலோயர் கவுண்ட் அதிகமாக இருக்குது அதனால தான் நான் போட்டேன்னு சொல்கிறாங்க. வெப்சைட் இருக்குது, நோ வாட்ஸ்அப் புக்கிங் போட்டிருக்கோம். இது மட்டும்தான் எங்களோட நம்பர் 1 and only அஃபிஷியல் நம்பர்னு என்னோட பயோலேயே போட்டிருக்கேன். அது எதுவுமே செக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஜஸ்ட் அந்த ப்ரைஸ் 299ன்றது எல்லாத்தையும் பிளைண்ட் பண்ணிடுமா? ஸோ பீப்புள் ஹூ ஆர் கான்டாக்டிங் அஸ், இது வந்து என் கஸ்டமர்ஸ் பார்த்தா நீங்கள் கொஞ்சம் எனக்காக ஃபீல் பண்ணுவீங்க, அது எனக்கு தெரியும். பட் இந்த ஸ்கேம் ரிலேட்டடாக வர்றவங்களுக்கு இது கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கன்னு ஸ்டாஃப்ஸ்க்கும் சொல்லிட்டேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களை மாதிரி நாங்களும் இதில் அஃபெக்ட் ஆனவங்க. உங்களுக்கு மணி போச்சு அப்படின்னா இந்த 8 இயர்ஸாக இந்த பிஸ்னஸில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ ஹானஸ்ட்டாக கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்த எங்களோட பேரும் இதில் கெட்டு போகுது. ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த 5% கஸ்டமர்ஸ் நான் சொன்னேன் இல்லை, என்னோட கஸ்டமர்ஸ் கிடையாது, அந்த 5% ஸ்கேமில் ஏமாந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சொன்னால் புரிஞ்சுக்கவாது ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா நான் நேற்று அந்த மேம்க்கும் சொன்னேன், லீகலாக ப்ரொசீட் பண்ணுங்கள். 1 வருஷம் கழித்து வந்து எங்களுக்கு இப்படி நீங்கள் மெசேஜ் போடுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குல்ல. இந்த அக்கௌண்ட்டுக்கு காசு போட்டேன்னு நீங்கள் ஒரு சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. ஸோ ப்ளீஸ் பி அவேர். வெப்சைட் இருக்குது, ஆப் இருக்குது. என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற எல்லா லேடிஸும் திரும்ப இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. வாட்ஸ்அப்பில் அதனாலேயே நாங்கள் புக்கிங் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லார் பேஜ்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்கேமில் இருந்து அவேரோடு இருங்க.